அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க நம்புறேன். என்னன்னு சொன்னால், நேற்று சின்ன ஒரு பிரச்சனை ஒன்றுன்னு சொல்லி ஒரு மௌலவி ஒருவர், நான் இலங்கையை சேர்ந்தவர், மௌலவி ஒருவர் கைதானார், பாலியல் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்லி பல பேர் எனக்கு டிஎம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் முடிவில்லாத அளவுக்கு டிஎம் பண்ணுறாங்க, கமெண்டில் எழுதுறாங்க. அடே உண்ட மதத்தை சேர்ந்தவனை இப்படி செஞ்சிருக்கிறான், நீ மார்க்கம் என்று உருகுறாய், உங்களோட மதத்தை சேர்ந்தவங்களே இதுன்றாங்கன்னு சொல்லி பார்த்தா நியூஸ்கள்லேயும் ஒவ்வொரு மீடியாக்களையும் பார்த்த இருக்கியா பெரிய இதாக போய்கொண்டிருக்குது. என்ன நான் இனி ஒரு மீடியாவை ஆராயம் இல்லை, ரெண்டும் இல்லை. நான் சின்ன வேலையாக இருந்த அப்புறம் நான் சொன்னது தான், மொழியாக இருந்தாலும் உண்டு தான், அமதுருவனாக இருந்தாலும் உண்டு தான், கோயில் ஐயராக இருந்தாலும் உண்டு தான். அவர் கொலை செய்திருந்தால் கண்டிக்கப்பட வேண்டியவர் ஒருத்தர் தான். நான் அந்த நியூஸ்கள் அதுகளை பற்றி ஆராயலை. முதல்ல அவங்க போட்ட பதிலுக்கு நான் சொல்லி போட்டு இருந்துட்டேன். பிறகு பார்த்தா அது மௌலவி அல்ல என்று சொல்லி உலமா சபையால் ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிடப்பட்டுட்டு பிறகு போலீஸ் ஊடக பேச்சாளர்களும் பேச வலிக்கிட்டாங்க. தேவையான விடயங்கள் எல்லாம் நடந்துட்டு அது அவர் ஒரு மௌலவி அல்ல. இதில் என்ன கன்ஃபியூஷன் சொன்னால், மனுஷன் என்ன எல்லா ட்ரெண்டும் என்னன்னு சொன்னால், நான் அந்த ஃபெஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். என்னென்னு சொன்னால் இருக்கியா, அந்த வெளிநாட்டுக்கு போயிருக்கியா, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்து ஆமதுருவன்மார் வந்து போய் செய்ய வேண்டிய கூத்தெல்லாம் போட்டுட்டு போதைப்பொருள் வந்து ஆமதுருவன் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேஸ் வந்து நான் சொல்லி ஏற்கனவே என்னென்னு சொன்னா இருக்கியா, இந்த மனுஷர் அதுக்கு பிறகு ஆமதுருவன் இல்லை, ஆமதுருவன் இந்த நபர்கள்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் எங்கட மனுஷர் உள்ள பழக்கம். அது வந்து ஆமதுருவன் இல்லைன்னு சொல்லி அதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அது என்ன சப்ஜெக்ட், அது எங்களுக்கு வேலை இல்லை, அதை விட்டுடுவோமே. அதுக்கு பிறகு எங்கட புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற என்னன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு தலைவர்மார் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர் நாடுகளில் போய் சிட்டிசன் அடையுங்க ஏன்னு சொன்னால் புலம்பெயர் நாடுகளில் இருக்க மக்கள்கிட்ட காசுகள் நிதிகள் வரணும் என்று சொன்ன தலைவர்மார்கிட்ட பிள்ளைகள் இருக்கு. பிள்ளையர் உடனே தாக்குறது வந்து எங்களை தான். என்னென்னு சொன்னால் லைவை போட்டு விட்றாங்க. நேற்று அண்ணன் மௌலவி வந்து கைதாகிட்டார். அப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு என்ன இது லைவ் கொண்டு போட்டு விட்றாங்க. அம்மட்ட சரி எப்படி தாண்டி இவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாயில மனசு வருதோ தெரியா. ஒரு ஜிப்பா வச்சு தாடி வச்சு தொப்பி போட்டுட்டு அவர் மௌலவி. என்னென்னு தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. உலக அறிஞ்ச உண்மையான இவங்க வந்து விஞ்ஞானி மாதிரி. விஞ்ஞானிண்டா அப்படி ஒரு விஞ்ஞானி மாதிரி. விஞ்ஞானிண்டா அப்படி ஒரு விஞ்ஞானி மாதிரி தான் இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற பழைய மேதாதைகள் சொன்னால் இந்த டேஸ்போரா அமைப்புகள்ட தலைகள் எல்லாம் இருக்கையா. அந்த தலைவன் வந்திருக்க இப்படியே தலைவன் வந்து செஞ்சிருக்கிற புலம்பெயர் நாடுகளில் இருக்க காசுகள் வரணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் போகணும்னு சொல்லி தலைவனை அனுப்பினார்கள் தான். அது இப்போ எனக்கு அதுக்கான தகவல் கிடைச்சிருக்குது. அதுக்கு நான் ஒரு வீடியோ நான் யூடியூப்ல மிச்சம் வீடியோ போர் வைப்பேன். ஏன்னு சொன்னால் யூடியூப்ல வீடியோ போடுறது காரணம் ஒன்று இருக்குது. சில விடயங்கள் இவங்க ஃபேஸ்புக்கில் வட்டிக்கிட்டு இருக்கே பட்டுச்சுன்னு தூக்கிடுறாங்க. அது நடக்காது. என்ன சொன்னாக்க நாங்கள் சட்டப்பூர்வமாக அனுமதியோடு தான் நாங்கள் செய்கிறோம். ஒரு தரையும் வஞ்சித்தோ ஒரு தடவை கேவலப்படுத்த வேண்டிய எண்ணம் இல்லை. ஆனால் நேற்று லைவில் வச்சு கொண்டு ஓட்டுறாங்கன்னு சொன்னால் முடிவில்லாமல் போய் கொண்டு இருக்குது. சரி, அது இருக்கட்டுமே. இந்த ஸ்ரீலங்கா நியூஸ் சேனல்களை பார்க்கணும். உதாரணமாக கேபிட்டல் நியூஸாக இருக்கலும் ஒவ்வொரு சேனல்களாக இருக்கணும். போஸ்டர் போடுறாங்க மௌலவிமார் கைது. அட இங்கே வாங்க சொல்லல, எல்லாருக்கும் சொல்கிற ஒன்று தான். நான் சொல்கிறது ஒன்று தான். மௌலவியாக இருந்தாலும் சரி, ஆமதுருவனாக இருந்தாலும் சரி, கோயில் ஐயராக இருந்தாலும் சரி, அவர் புல செய்தா புலதான். அவர் அரெஸ்ட் பண்ண தான் வேணும். வச்சு நாங்கள் பாராட்டவா? யாராக இருந்தாலும் புலதான். ஆனால் மௌலவி இல்லை. உங்களுக்கு வெறும் பாய்க்கு ஏதோ கிடைச்சிச்சாமுட்ட மாதிரிக்கு எத்தினமோ டிஎம் பண்ணுறானுங்க, கமெண்ட்ல எழுதுறானுங்கள். இப்போ உங்களுக்கு போதுமா? நான் பிறகு ஆதாரம் கிடைச்ச உடனே நான் டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணி விட்டேன். உலமா சபையில லெட்டர். அதை விட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் போட்டு விட்டேன். சில பேர் வாட்ஸ்அப்லேயும் வந்து தொழில் வலிக்கிட்டானுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் போட்டு விட்டேன். அப்போ சரி கொஞ்சம் பேர் பார்ப்பாங்களே என்று சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது போலியான தகவல் என்று. அதுக்கப்புறம் போலீஸ் மூலம் தந்த தகவலை எடுத்து அதையும் போட்டு விட்டேன். அதையும் போட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தாங்கன்னா எங்கேயோ வெளிநாட்டில் நடந்த சம்பவம் ஒன்று எடுத்துக்கொண்டு போடுறாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இதுக்குத்தான் நாங்கள் வந்து இந்த போராட்டம் ஒன்று செய்கிறதுக்கு ஜனநாயக முறையால் ஒரு போராட்டம் 2ஆம் தேதி நடத்துறதுக்கு முடிவெடுத்து நாங்கள் செஞ்சோம். அது சில இதால் வந்து உடம்பு சூழ்நிலைகள் சில சம்மந்தப்பட்ட இதுகளால் நாங்கள் அதை பிட் போட்டு தள்ளி வச்சிருந்தோம். என்னென்னு சொன்னால் இந்த பயங்கரவாத அமைப்புகள் நாங்கள் எதுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த பயங்கரவாத அமைப்புகள் தான் அதுக்கான ஒரு புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அமைப்புகள் பல பேரும் இலங்கையில் இருக்கிற பல பேரும் தான் இஸ்லாமியரை தாக்குறீர்கள். அந்த நேரம் 1990 நடந்தது. இது முஸ்லீம்களை யாழ்ப்பாணத்திலேருந்து வெளியேற்றினீங்க. காத்தாங்குடி பள்ளி பிரச்சனை அதெல்லாம் அவங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் மறப்போம்னு பார்த்தாலும் நீங்கள் மறக்க விட மாட்டீங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தேவை என்ன? நாங்களும் உங்களை மாதிரி தலைவர் பிரபாகரன் அண்ணா என்று சொல்லிக்கொண்டு இருக்கணும். இப்படித்தானே ஒருத்தனுக்கு ஒரு விருப்பம் இல்லாத சாப்பாட்டை நீங்கள் அமர்த்தி பிடிச்சி திணிக்க நினைச்சாலும் அவருக்கு திணிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகள், நாங்கள் நாட்டை தான் நேசிப்போம். நாங்கள் அடுத்தது நேசிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செஞ்சுட்டு போங்க. அது எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் நேசிக்காத ஒரே ஒரு குற்றத்துக்காண்டி எங்களோட மதத்தையோ மனிதரையோ கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு இல்லை, ஒருத்தருக்கும் உரிமை இல்லை. இப்போ நாங்கள் எங்களை நாட்டு பிரஜையாக இருக்கக்குள்ள இந்த நாட்டை தான் நாங்கள் நேசிப்போம். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தலைவன் சொல்லணும், பிரபாகரன் சொல்லணும், நாங்கள் வந்து அதுக்கு ஆதரவளிக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காது. அது எங்களோட உள்ளத்தால் வரணும். எப்படி எனக்கு ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடணும்னு ஒரு விருப்பம் ஒன்று வரக்குள்ள அது எங்களோட உள்ளத்தில் இருக்கணும். எனக்கு விருப்பம் இருக்கணும். இது விருப்பம் இல்லை சாப்பாட்டை நீ வந்து சாப்பாட்டை அமர்த்தினாலும் அது வாந்தி தான் வரும். ப்ராக்டிக்கலாக அதுதானே. என்னென்னு சொன்னால் அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை.
ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்ன, இது வந்து இஸ்லாமியர் எங்களை ஆதரிக்கிறாங்க இல்லை, இஸ்லாமியர்கள் வந்திருக்கி எங்களோட இயக்கத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லை, பேச வைக்கணும், இவங்க எங்களை ஆதரிக்கணும் என்ற எண்ணத்தில் தாக்குறதுக்குள்ளா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை தான் தாக்குறீங்க. நேற்று ஒரு லைவ் ஒன்று பார்த்தேன்னு சொன்னால் எங்கள்ட பள்ளிக்கு மக்கத்துக்கு மேலே இதுக்கு மேலே பண்டிகை 4 கால் இதை வச்சு ஒரு லைவ் ஒன்று ஓடுது. அது எங்களுக்கு எவ்வளோ இல்லை, நீங்கள் வச்சு ஓடுறீங்க, அந்த பாவம் உங்களுக்கு வந்து செய்யணும். மற்றது ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நீங்கள் வடிவாக நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு ரூபங்களிலும் இந்து மதங்களில் ஒவ்வொரு கடவுள்கிட்ட வாகனம் உண்டு கூறுகிறீர்கள், நீங்கள் தான் கூறுகிறீர்கள். அது பல ஆண்டுகளாக புத்தகங்கள் இருக்குது. அந்த வாகனம் எதற்குரியது என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை சொல்ல ஒழிக்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் மதவாதின்னு நான் மதத்தை பற்றி ஒன்றும் பேசவில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு தான் நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்றீங்க வழியை. இப்போ வானத்தை பார்த்து நான் துப்பினு சொன்னால் அந்த துப்பினீர் வந்து என் மூஞ்சிக்கு தான் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிற செயல். நான் கோவிக்க போகிறது இல்லை. ஆனால் நான் சொல்கிறது என்னது, உங்களுக்கு ஒரு தலைநாடோ தலை இலங்கையோ கிடைக்க போகிறது இல்லை. அது எருநாளும் கிடைக்காது. சரியா? நாங்கள் இந்த போராட்டம் ஆரம்பிக்கிற 2ஆம் தேதி 10 மணிக்கு அது சில பிரச்சனைகள், சில ஆக்கள் போதாது உடம்புல காரணம் அதை நாங்கள் பிற்பட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் செய்வோம், செய்யாமல் இருக்க போகிறது இல்லை. ஆனால் இதில் ஒரு அரசியலோ இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்ல. என்னன்னு சொன்னால், இந்த பெரும்பான்மை சமூகங்கள் இருக்கிற இடங்களில் இப்படியான பிரச்சனை செய்ய வேணாம், உங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுங்கும், அதில் செய்யும் கொண்ட மாதிரி தான் நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்கிறோம். அதுக்கான ஒரு ஊர்வலம் உண்டு, அல்லாட்டிக்கு ஒரு விளப்பாளி உண்டு, அல்லாட்டி அவிஞ்ச முறையில் போய் நாங்கள் முன்னுக்கு சத்தம் இல்லாமல் ஒரு போராட்டம் உண்டு நடத்திட்டு வருவோம். அது இன்றைக்கு நேற்றில் அது பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் டேட்டை சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்டா டேட்டை சொல்லி வேலையும் இல்லை, உங்களுக்கு டேட்டை சொல்லி வேலையும் இல்லை எனக்கு. ஆனால் அது நடக்கும். நீங்கள் பெரும்பான்மை சமூகத்தோட ஒரு சிறுபான்மை இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படித்தானே, காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், அரசு மாறலாம் என்று சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது என்ன, காலம் மாறினாலும் காட்சி மாறினாலும் இலங்கையராக நாங்கள் ஒன்றிணைந்து இருப்போம். அரசியலும் மாறினாலும் இலங்கையராக தான் நாங்கள் ஒன்றிணைவோம், மனிதர்களா. அது உங்களுக்கு தெரியல. பல வீடியோக்கள், பல ஆடியோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எனக்கு போகிறதுக்கு எல்லாம் நான் மிச்ச நாளைக்கு இந்த வீடியோ செய்யறதுக்கு வந்தேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ். நான் இதை தெரிவிக்கணும், என்ன சொன்னால், ஒரு மனுஷனை கேவலப்படுத்தணும்னு நினைச்சு நீங்களே உங்களோட முகத்தில் ஹாரி சேர்த்த வாரி இறைக்காதீங்க.